ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவு 8 நாட்களுக்கான தினப்பலன். பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 22 வரை உள்ள நாட்களுக்கு. முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை, உத்தரம் நட்சத்திரம், 10ஆம் வீட்டில் சந்திரன், கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. இப்போ சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா கும்பராசியில் இருக்கார். அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு கும்பராசியையும் இயக்கி, அதே போல் மிதுன ராசி, செவ்வாய் இருக்கக்கூடிய மிதுன ராசியையும் இயக்கி, கன்னி கேது இருக்கக்கூடிய கன்னி ராசியும் இயக்குவார். அதனால் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடு, நம்முடைய கஸ்டமர், கணவன் மனைவி, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, சொந்த பந்தம், சகோதர வழி, உறவுகள் வழி எல்லாத்துலேயுமே ஒரு பெருமை கிடைக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஒரு நன்மை கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே போக ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில், பேங்கிங், சீட்டு நடத்துறது மற்றும் நம்ம இப்போ கமிஷன் வகையில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு பத்திரம், ஒப்பந்தம் இது வகையில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதன் வழியில் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்து நமக்கு ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே 10ஆம் இடத்துல பலம் பெறுகிறார். என்னதான் நமக்கு அஷ்டமாதிபதியாகக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் கூட, அந்த 10ஆம் இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குங்கும்போது, அந்த 6ஆம் வீட்டில் நம்முடைய லக்னாதிபதி குருவும் போய் அங்கே உட்கார்ந்துருக்காருங்கும்போது, உழைப்பு சார்ந்து, சர்வீஸ் சார்ந்து, தொழில் சார்ந்து, பணம் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு 4ஆம் இடத்துல மீன ராசியில் சுக்கிரனும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க. இதுக்காக நான் தனி பதிவு போட்டிருக்கேன், சுக்கிரன் ராகு சேர்க்கை பலன்ட்டு. பட் இந்த வாரத்தில் இதுவும் நமக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது சுக்கிரன் ராகு நம்மளுடைய 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். அதுபோக 4ஆம் இடமும் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்குது, நம்மளுடைய டேலண்ட்டை குறிக்குது, சின்ன குழந்தைகள் மாணவர்களுக்கு படிப்பை குறிக்குது. இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கணும்னா, சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது எண்ணங்கள் ரீதியாக, பருவ கிளர்ச்சிகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நமக்கு திசா புத்திகள் சுக்கிரன் ராகு அவமானப்படணும்னு வகையில் இருந்தது அப்படின்னா, இந்த சேர்க்கை அவ்வளோ நல்லதல்லங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை பிப்ரவரி 17ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசியில் 2 பாதம் இருக்கும், மாலை 6 மணி 1 நிமிடம் வரைக்கும். அதுக்கப்புறம் துலா ராசியில் இருக்கிற செவ்வாய் சித்திரை நட்சத்திரமாக சந்திரன் இயங்க போகிறாரு. அப்போ செவ்வாய் நம்மளுக்கு மிதுன ராசியில் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி மாற்றங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு சந்திக்கக்கூடிய வகையில் நமக்கு ஒரு அடுத்த லிங்க்கு கிடைக்கும். இப்போ ஒரு கஸ்டமர்லேருந்து இன்னொரு கஸ்டமர் கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி. அதே போல் நமக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு செய்திகள் வர்றது, அல்லது நம்ம செய்திகளை வெளியிடுறது, சுப செய்திகளாக நடக்கிறது, திருமணம் போன்ற காரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நல்லபடியாக நம்ம தொழில் பலம், பணபலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிப்ரவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணி 34 நிமிடத்திற்கு சுவாதி நட்சத்திரம் நமக்கு லாபராசியான துலா ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு 4ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கூடவே சுக்கிரனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை பலனும் இன்றைக்கி கிடைக்கிது. அதே மாதிரி சனியை போல் ராகு பலன் கொடுக்குறாருங்கும்போது, இப்போ ஒரு இடம் விற்கிது, ஒரு வாகனம் விற்கிறது, ஒரு கட்டடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஒரு வெளியூர் போயிட்டு வர்றது, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, ஒருத்தரை சந்திச்சுட்டு வர்றது, ஒரு பத்திரப்ப அக்ரிமெண்ட்டு போடுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு.
அப்போ ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி சுபத்துவம் மிகுந்த நாளாக இருக்கிறது. ஒரு அதிருப்திகள் இருந்தால் கூட அந்த அதிருப்திகளெல்லாம் மறைஞ்சி நமக்கு மைண்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற நாளாக இன்றைக்கி இருக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நமக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் நாம் இருப்போம். வீடு கட்டுறது, பில்டிங்கு, மெட்டீரியல்ஸு இது சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்சு, ஒரு புது நபர், ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது, இது மாதிரியான நன்மைகள் நடக்கும். பிப்ரவரி 19 புதன்கிழமை காலையில் 10:39 சுவாதி நட்சத்திரம் முடிந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா. சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 6க்கும் 11க்கும் நட்சத்திர பரிவர்த்தனை நடக்குது. அதனால் எதிர்பாராத சில எதிரிகளை வெல்லக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடன் குறையிறதோ அல்லது எதிரிகள் குறையிறதோ, நோயிலிருந்து விடுபடுறதோ, இதுக்கெல்லாம் நல்ல நாள். அப்படிப்பட்ட குரு சனியினுடைய தொடர்புலையும் இருக்காருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதனால் சண்டை சச்சரவுகள், விரோதங்கள், கடன் வகையில் இருந்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பிப்ரவரி 20 வியாழக்கிழமை காலையில் 6:48 விருச்சிக ராசியில் உள்ள விசாக 4ஆம் பாதத்துக்கு சந்திரன் வந்துடுறார் 12ஆம் இடத்துல. அப்போ இந்த நாள் முழுக்க அதை கணக்கில் எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சின்ன சின்ன சுப செலவுகள், நமக்கு மூலதனங்கள், ஒரு சிறு பிரயாணங்கள் இப்படியெல்லாம் கூட நமக்கு நடக்கும். சுகமான ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும். பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனி நமக்கு குருவை போல் செயல்படுறாரு, புதனை போல் செயல்படுறாரு. அக்கௌண்ட்ஸு பார்க்குறது, டிரைவிங் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, அல்லது கமிஷன் வகையில் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பணம் வர்றது, இது மாதிரியான ஒரு அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, வேலை சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த அனுஷம் முடிஞ்சு மதியம் 3:53 கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. 12ஆம் வீட்டில் சந்திரன் புதனை போல் செயல்படுகிறார். புதன் கிரகம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கார், சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி 3ஆம் இடம் பலமாக இருந்தாலும் 12ஆம் இடமும் பேசப்படுறதுனால இன்றைக்கி சில நிகழ்ச்சிகள், ஒரு கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்டு, இது மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தடையாகும். அதனால் இன்றைக்கி ஒர்க்குக்கு நல்லா இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்க நல்லா இருக்குது, மற்றபடி சுப செலவுகள் நடக்கும். அதை இந்த கேட்டை நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் மறுநாள் வரைக்கும் இருக்குது. மறுநாள் சனிக்கிழமை பிப்ரவரி 22 ஃபுல்லாகவே இருக்குது. பட் என்னென்னா, இந்த சனிக்கிழமை அன்னைக்கு புதன் கிரகம் காலையில் 9:40 சதயம் நட்சத்திரமான ராகு நட்சத்திரத்திலிருந்து குரு நட்சத்திரமான பூரட்டாதிக்கு மாறிடுறார். அது ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா குரு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார் இல்லையா, அந்த 3க்கும் 6க்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்துகிறாரு. அந்த புதன் குருவாக செயல்படுறதுங்கிறது வேலை கிடைக்காததுக்கு வேலை கிடைக்கும், அல்லது ஒரு லோனு கிடைக்க எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு ஆர்டர் வரல எதிர்பார்த்துட்ருக்கோன்னா அந்த ஆர்டர் கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். இஎன்டி ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். உணவு சம்மந்தப்பட்டது, கண் காது சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். மற்றபடி இந்த வாரத்தில் நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தனுசு லக்னத்திற்கு தைரியம் கிடைக்கிது, தொழில் சம்மந்தப்பட்ட புது முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.